அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் ஒரு வாரத்துக்கு முன்னால் வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்போ யாரோ ஒரு அன்பர் வீட்டு வாசலை பார்த்துட்டு, ஐயா வணக்கம், நீங்கள் இந்த பகுதியா, நம்ம ஏரியாவா அப்படின்னார். அவர் நம்மளை பார்த்துருக்கிறாரு, அங்கே இங்கே பட்டிமன்றம் அது இதில் பார்த்துருக்கிறாரு. அதனால் ஆமாங்க வணக்கம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவருடைய வாங்க நம்ம வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு அன்போடு கூப்பிட்டாரு. சரின்னு காலையில் ஒரு இனிமையான சொற்களை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு நானும் அவர் வீட்டுக்கு போனேன். ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்தான். அவர் பையன் என்ன படிக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன். அவருக்கு அவன் பேரில் என்ன கோபமோ தெரில, இல்லை அன்றைக்கி தான் அவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அந்த ரேங்க் கார்டு வந்துதான்னு தெரியல. அவர் ஒன்று என்ன படிக்கிறான், கழுதை, பன்னி, குரங்கு, எருமை அப்படின்னார். அந்த பையனை அந்த அம்மா உடனே உள்ளே இருந்து குரல் கொடுக்குறாங்க. அவர் உங்களை பற்றி கேட்கலங்க, பையனை பற்றி கேட்குறாரு, பையனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது தேவையா அவருக்கு? இதுதான் பையன் பேரில் கோபம் இருந்தால் கூட தேவையில்லாமல் அவனை சொல்லி இப்போ உள்ளேருந்து இவருக்கு ரிப்ளை வருது பாருங்கள். பேச்சுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிரபலமான வசனம் உண்டு தமிழ்நாட்டில், பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நடிகர் வடிவேலு சொல்லுவார்ல. இதை ஆச்சரியமான விஷயம், கௌதம புத்தர் இதை சொல்லியிருக்கிறார். ஒன்று அது என்ன பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட போய் அவருடைய சீடர் ஒருத்தர் கேட்டுருக்கிறார். உபதேசங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே சாமி, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் சொற்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, எங்களை மயக்குதே, அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்லுகிறார், ஒரு பேச்சு என்பது பேச்சாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னது அப்படின்னா, முதல்ல அடிப்படையான விஷயம், பேசுவதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் மேடையில் ஏறி பல பேர் கொட்டி முழக்கிறாங்க, வார்த்தைகளாக அப்படியே கொட்டுகிறார்கள், மத்தளம் போல் முழங்குகிறார்கள். ஆனால் பேசுவதெல்லாம் பேச்சு கிடையாது, பேசும்படி இருப்பது தான் பேச்சு. என்னையா பிரமாதையா, அந்த மனுஷன் 10 நிமிஷம் பேசினா கூட அப்படியே மனசில் தங்குது, மனசை அப்படியே போட்டு பிசையுது, நம்ம வாழற வாழ்க்கை சரிதானான்னு நம்மளை நின்று யோசிக்க வைக்குது. அப்படி சொல்லும்படி இருப்பது தான் பேச்சு. பேசுவதல்ல பேச்சு, பேசும்படி இருக்க வேண்டும். 4 பேர் பாராட்டி பேசணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அப்படிம்பாரே நம்ம திருவள்ளுவர். அது மாதிரி யார் கேட்குறாங்களோ அவங்கள அப்படியே கட்டி போட்டுடணும், அது பேச்சு. அதை விட முக்கியம், அது இனிமையானதாக இருக்க வேண்டும். கேட்கறதுக்கு இனிமையாக இல்லைன்னா அப்புறம் அது ஒரு பேச்சா? அது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னார் அதே பெரியவர் தான் நம்ம வள்ளுவர். காய் தான் கனியாக மாறுது, நீங்கள் வாழைக்காய் தான் வாழைப்பழமாக மாறுது. ஆனால் கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம அந்த வாழைப்பழத்தை தான் கொடுக்கணுமே தவிர, இதுதாங்க கனியாக மாறுதுன்னு 4 வாழைக்காயை தட்டில் வச்சு கொடுக்கூடாது. வாழைக்காய் வேறு விஷயத்துக்கு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் அந்த அம்மாட்ட கொண்டு போய் இதை சமைச்சு அவருக்கு பொரியல் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லாமே தவிர, சாப்பிடுங்கன்னு பழத்தை தர வேண்டும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நாம் பாருங்கள். சொற்களும் அப்படித்தான், கனிந்ததாக இருக்க வேண்டும். இது 2த்தையும் புத்தர் சொன்னாருன்றதை விட சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றத தாண்டி அவர் சொல்கிறார் பாருங்க, பயனுள்ளதாக இருக்க வேண்டும்னார். இனிமையாக இருந்து என்ன பயன்? கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கல்லூரி மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் போதே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எங்கே, எல்லாம் அப்படியே வரிசையாக கல்லூரி காரிடாரில் இல்லை அங்கங்கே உக்காந்துக்கிட்டு குறிஞ்சத்தில் நம்புறாமல் செல்லு பார்த்துட்ருக்காங்களே தவிர, இந்த மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி சந்தோஷமாக கிண்டல் அடிச்சுக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு நாளைக்கு இங்கே போகலாம் அங்கே போகலாம், அந்த மாதிரி பேச்சுன்றதே இப்போ குறைந்து போய்விட்டதோன்னு தோணுது. இனிமையாக அவர்கள் பேச்சு அமைகிறதே, அது மாதிரி வெறும் இனிமையாக இருந்தால் மட்டும் போதாது, அதையும் தாண்டி அது உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். சில பேர் உட்றாம்பாரா அள்ளி உட்றாம்பாரா, ஊட்டு உன் இஷ்டத்துக்கு ஊட்டுன்னு இப்போ ஒரு சொல் பிரயோகம் வந்திருக்கு. இப்படி இருந்தால் போதாது, அது கேட்பவர்களுக்கு அதனால் பயன் இருக்க வேண்டும். கேட்குறவனுக்கு பயன் இல்லைன்னா அந்த வார்த்தையை பேசவே பேசாது. சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்
அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பயனில்லாத சொல்லாக இருந்துவிடக்கூடாதுன்னு நமக்கு பெரிய ஒரு பாதை போட்டு காமிச்சிருக்கிறார். வெறும் பேச்சு அல்ல, ஒரு சொல் கூட பயனற்ற சொல்லாக இருந்துவிடக்கூடாது. அப்படின்னா இனிமையாகவும் இருக்க வேண்டும், உண்மையானதாகவும் இருக்க வேண்டும், அதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தருவதாகவும் இருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் வந்தப்போ தான் காளீஸ்வர்னு ஒரு அன்பர் ஒருத்தர் அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. தூரக்க அருவி கொட்டி கொண்டே இருக்க, குற்றால அருவி மாதிரி அருவி கொட்டி கொண்டே இருக்கிறது. அதை பார்த்துட்டு அந்த காளீஸ்வர் காந்தி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், இவ்வளவு உயரத்திலிருந்து அந்த தண்ணீர் கொட்டுகிற காட்சி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், இதை விட உயரமான இடத்துலேருந்து கொட்டுறது நீங்கள் அருவி எங்கேயா பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். காந்தியடிகள் சொன்னார் பாருங்க, ஓ பார்த்துருக்குறேனே, இதை விட மழை பொழிகிற பொழுது அதுதான் இதை விட அதிக உயரத்திலிருந்து பொழியுது, இதை விட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அருவி அங்கேயே தான் கொட்டும், அந்த தண்ணி அங்கேயே தான் விழும். ஆனால் மழை பொழிகிறது என்றால் ஊரெல்லாம், அந்த மாவட்டம் முழுக்க கூட மழை பொழியும். அது மட்டும் இல்லை, கொட்டுகிற அருவி நீர் அப்படியே தான் இருக்கும், அல்லது கலந்து ஓடி அது அந்த பாதை எதுவோ அங்கு செல்லும். மழை பொழிகிற பொழுது வயலிலும் விழும், கடலிலும் விழும், ஊரிலும் விழும், காட்டிலும் விழும். அது விழுகிற இடத்திற்கு ஏற்றாற்போல் அங்கே வளர்ச்சிகள் ஏற்படும், அந்தந்த பயிர்கள் செழிக்கும், அங்கே மூலிகைகள் இருந்தால் அது செழிக்கும், கடலுக்கு போயும் அது கலக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமானது மழைங்கிற ஒன்று தான் கொண்டாடப்பட வேண்டியது. மழை என்கின்ற ஒன்று தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது. அருவி அங்கே மட்டும்தான், மழை பல்வேறு இடங்களிலும் பல்வேறு பயன்களை தருகிறது. அப்படி தருகிற காரணத்தினால்தான் அது உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு விஷயங்களை நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு வரியில் காந்தியடிகள் சொல்கிறார் பாருங்க, அதுதான் நாம் அறிய வேண்டிய பாடம். சொல் என்பது இனிமை, உண்மை என்பதையும் தாண்டி நன்மை இருக்கிறதா என்று பார்த்து பேசினால் உங்கள் பேச்சு வெறும் பேச்சாக இருக்காது, பேசும்படி இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.